அனைவருக்கும் வணக்கம். நமது வேலவன் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, துதியை திதி. துதியை திதியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கள், என்னென்ன இடம் திதி சூன்யமாக வரும், அதுக்கு என்ன வழிபாடு முறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எனது கரண தெய்வமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு ஒரு பாடல். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே. அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன், பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன், பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன், பசியாரி நின்றவன். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே. குன்றெல்லாம் ஆள்பவன், குகனாக வாழ்பவன், குன்றெல்லாம் ஆள்பவன், குகனாக வாழ்பவன், குரவல்லி காந்தனவன், குறிஞ்சிக்கு வேந்தனவன், குரவல்லி காந்தனவன், குறிஞ்சிக்கு வேந்தனவன். பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும், பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும். நாவார பாடுகையில் நலம் பாடும் வேலனவன், நாவார பாடுகையில் நலம் பாடும் வேலனவன். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. சரி, இன்னைக்கு நம்ம துதியை திதி. ஆல்ரெடி நம்ம பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை திதிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா துதியை திதியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றது பார்த்துடலாம். இந்த திதியில் பிறந்தவங்க தலைமையாகவும் முன்னின்று நடத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுப திதி. இந்த திதியில் அன்னைக்கு நம்ம நிறைய சுப நிகழ்வுகளை நடத்தலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ண சுப திதின்னு வச்சுக்கலாம் துதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாக்குப்பளிதம் இருக்கும். கல்வினால முன்னேற்றம், ஏன்னா புதன் அப்படின்றது வரனால. அதாவது ஜென்ரலாக படிப்பு, கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வரும். அதனால ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் மேக்சிமம் திதியில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக என்ன விதமான ரிஸ்க்கும் எடுப்பாங்க. அவங்களுக்காக உழைக்கிறதாகட்டும், சம்பாத்தியம் பண்ணுறதாகட்டும், அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கள நல்லா ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் எல்லா விதத்துலேயும் முடிஞ்ச அளவு உண்மையை கடைப்பிடிக்கிறவங்களாகவும் நேர்மையை கடைப்பிடிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால தான் அந்த வாக்குப்பளிதம் கூட இவங்களுக்கு சிறப்பாக வரும். அந்த நுண் அறிவுன்னு சொல்லக்கூடிய புதனோட அந்த நுண் அறிவு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதன் காரகத்துவம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும். கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் இந்த மீடியா சைடு, இந்த கலை, இலக்கியம், இந்த கவிதை, கட்டுரை, அதுல எல்லாம் ரொம்ப தேர்ந்தவங்களா இருப்பாங்க. சங்கீதம், ஓகேங்களா.
அப்போ இது எல்லாமே வந்து இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்திருக்கும். அது மாதிரி இந்த 4 வீலரு 2 வீலரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிரும், நல்லபடியாக வந்து அமையும். கால்நடை வளர்ப்பு கூட இவங்களுக்கு ரொம்ப பிரியமானது. அதை கூட ஒரு தொழிலாக கூட இவங்க வந்து பண்ணுறது இவங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்றத வந்து கொடுக்கும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்காத புகழ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இப்போது புகழ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிடைக்குது அப்படின்னாலும், நீங்காத புகழ் ஒன்ஸ் வந்து ஒரு புகழ் கிடைக்குது அப்படின்னா அது என்னைக்கு உங்களை விட்டு போகாத மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்போவுமே வந்து இருக்கும். அதே மாதிரி என்னன்னா தந்தை சம்பந்தமான ஒரு மன உளைச்சல் அப்படின்றது இவங்களுக்கு தந்தை ரிலேட்டடா ஒன்று தந்தையினால சில அந்த அரவணைப்பு இவங்களுக்கு வந்து கிடைக்காம போகலாம், இல்லை தந்தையினால ஒரு சில அவர் செய்கிற செயல்களால ஒரு சில மன உளைச்சல் வந்து இவங்க சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்ன ஒன்றுன்னா நிச்சயமாக நேர்மை நீதியை கடைப்பிடிக்கிறவங்களாகவும் உண்மை பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க இந்த திதியில் பிறந்தவங்க. எல்லா கும்பாபிஷேகம் திருமண நிகழ்வுகள் எல்லாத்தையும் தலைமையாக நின்று நடத்தக்கூடிய டேலண்ட் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா சார்? அப்போது இதுக்கு திதி சூன்யமாக என்ன பாவகம் வரும்னா தனுசு மீனமும் திதி சூன்யமாக வரும். அப்போது இவங்களுக்கு இந்த துதியத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தனுசு மீனம் என்ன பாவகமாக வருதோ, என்ன கட்டங்கள், அதாவது ஒன்று லக்ன பாவகமோ 2ஆம் பாவகம், அப்படி லக்ன பாவம்னா லக்ன பாவகம் 4ஆம் இடம். சரிங்களா? அப்போ 2ஆம் இடம்னா 2ஆம் இடம் 5ஆம் பாவகம் அப்படி வரும். அப்போ அது ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் நமக்கு அந்த காரத்துவம் கிடைக்கிறதுல ஒரு தடை வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். அப்போ நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா, ஜென்ரலாக இந்த திதியோட தெய்வம் பிரம்மதேவன். அப்போ பிரம்மதேவனுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் கோவில்கள் இருக்குது. அப்போ ஏதாவது இருக்கக்கூடிய பழமையான கோவில்களில் அவருக்கு சக்கர பொங்கல் வச்சு படையல் பண்ணி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி காளஹஸ்திநாதருக்கு பச்சை கற்பூரம் அபிஷேகம் பண்ணுறது, அவருக்கு பச்சை கற்பூரம் சாற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். பொதுவாகவே இவங்க வந்து சமுத்திரத்தில் நீராடும் போது வந்து ஒரு 7 முறை முங்கி குளிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை வந்து இவங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து துதிய தேதிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்கோம். அடுத்து திருதியை தேதிக்கான பலன்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நம்ம தொடர்ந்து உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்போம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மிஞ்சி வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமஜெயம்.